இழிவுபடுத்திட்டாரு. அதனால இவரை ஹெச் ராஜா 6 மாச தண்டனை, ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. அப்பீல் போறாரு, அவர் வெளியே வருவாரு, அது வேற விஷயம். 2வது இருக்கட்டும். ஹெச் ராஜா அவர்களை 2 மணி நேரம் அவருக்கு கொடுத்திருக்க போலீஸ்காரங்களாம் நீங்க விளக்குங்க. நான் அவரை உயிரோட இல்லாம நான் காலி பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் பகிரங்கமா பொது மேடையில ஜவஹர்லாலுடைய கட்சியை சேர்ந்த மாநில துணை செயலாளர் தாம்பரம் யாகூப்ங்கிற ஒரு பயங்கரவாதி பகிரங்க மிரட்டல் விட்டானே. இதுவரைக்கும் ஏதாவது கைது பண்ணீங்களா? ஏதாவது செய்தீங்களா? பகிரங்க மிரட்டலுங்க, கொலை மிரட்டல் இது இல்ல. கந்தசஷ்டி கவசத்தை ஒரு பண்ணி பய இழிவுபடுத்தி பேசினா கண்டுக்கவே இல்லையே. இல்லை நடராஜன ஒருத்தன் அதே நாய் இழிவுபடுத்தி பேசிச்சு அந்த பண்ணி பய இதுவரைக்கும் கைதே பண்ணலையே. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்து மதத்தை இழிவுபடுத்தினால் அது இழிவுபடுத்துதல் சட்டத்துல வராது. இந்து கோவில்களை இடிச்சா அது இந்து அவமதிப்பு, இந்து கோவில்களை இழித்து இல்லை பழிக்கிறதா வராது. இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி ஆபாசப்படுத்தி எப்படி பேசினாலும் எப்படி பதிவு போட்டாலும் அதெல்லாம் இந்த சட்டத்தில் வராது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சி கண்டிப்பாக இது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி தான். நிச்சயமாக அதுதான் இனிமேல் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும். 2026 இந்துக்கள் எப்படி மகாராஷ்டிராவில் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டு திமுகவினுடைய அந்த காங்கிரஸ் களவாணி கூட்டணி மொத்தத்தையும் காலி பண்ணாங்களோ அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய 2026 வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலையும் ஒட்டுமொத்த இந்துக்களும் சேர்ந்து இந்த திராவிடிய மகன்களுக்கு கொல்லி வைப்பாங்கிறது தான் என்னுடைய கருத்து.